எங்கடா கூட்டு வந்துக்கிற? ஜிம்முக்கு தான். ஜிம்முக்கா? தலைவர் இருக்கிறார்ல, எப்படி ஏதாவது ஏத்தணுமா? இரு. நம்ம ஆளு ஒருத்தர் அர்ஜுனா ஒரு வருஷமா இங்கதான் ஜிம்முக்கு போறன்னு வித்த காட்டுங்கிறாரு. அதான் இந்த கோபால் ஒரு வருஷமா உள்ள பெயிண்ட் அடிச்சுதான் ஒரே ஒருத்தர் இல்ல அத கல்ட்டாலாம் குத்துனுங்கிறாரு. எனக்கு என்ன ஒரு வெறுப்புனா, ஒரு வருஷமா ஜிம்முக்கு போறேன் உடம்புல ஒரு மசலும் எப்ப போனாலும் அதேதான் சொல்லி இன்னைக்கு போய் அந்த ட்ரைனரை பார்த்து நாக்கு போடுற நாளைக்கு கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது. கிழிச்சா அவனா இருக்குது வாசல். இது பாத்ரூமா? ஏய் அங்க எங்கனா போய் செருப்படி கடை கூட இல்ல ஜிம்ல. வெல்கம் டு சத்யம் சினிமா. என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸ். நல்லா இருக்குல்ல? வா ஒருத்தர் எங்கனா இருப்பாரு தேர்னுண்டவரா எங்க தரலையே. என்ன இது? வெல்கம் டு சத்யம் சினிமாஸ். என்ன பண்றீங்க? வணக்கம். கொஞ்சம் காமெடி பண்ணா வில்ல மறந்துட்டீங்க. என்ன பண்றீங்க? கெடப் இங்க என்ன பண்றீங்க? பாவிகளா வரட்டா. சோலோ. ஏய் நான் எப்பவுமே தனி மரம் கிடையாதுடா. தோப்புதா? அப்ப காய அடிச்சிட வேண்டியதுதான். இல்ல மாங்காய தானே தோப்புல சின்ன வயசுல அடிச்சு செல்வா, இது நவீன், பாலாஜி, எங்க ஜிம் பார்ட்னர்ஸ். நானே நார்மலா ஜிம்முக்கு வந்து ஒரு 30 minutes 45 minutes தான் ஒர்க் பண்ணுவோம். பட் நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா 2 hours அசால்ட்டா போவோம். என்ன பண்ணுவீங்க? 2 hours தூங்குற மாதிரி தெரியுது. ஆனா பார்த்தா சோ வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பண்ணனா தெரிஞ்சிரும். பாருங்க 2 hours ஸ்ட்ரெச் ஆகுது. பரவாயில்ல. நானே ஏதோ நினைச்சேன் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குதா. இல்ல சீரியஸாவே நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் ஆனா 6 days நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த சண்டே மட்டும் கொஞ்சம் விட்டுருவோம். சண்டே என்ன பண்ணுவீங்க? அவரு வாத்தியார் புரோட்டா கடைக்கு போயிடுவாரு. அங்க கச்சோரி சாப்பிடுவாரு. வீட்டுல பிரியாணி அதான். அப்ப எதுக்கு ஒரு வாரம் வந்து வீணா போகல? எடுத்தோன்னே அதிகமா சாப்பிட்டோம்னு சொல்லி ஒரே ஒரு பீஸ் எடுப்பான். தட்டு கூட கழுவிட்டான். அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் அள்ளி போட்டு சாப்பிடுவோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி அப்படின்னா 2 hours ஒர்க் அவுட் பண்ணுங்களா பார்க்கலாம். வா காமிக்கிறோம். போதும் கோபாலு
ஓயாம ஒரு வருஷமா ஒருத்தர் ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது இவர் தானே அவரு வித்த காட்டி ட்ரைனர் எங்க கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தா கேட்டோம். ஒரு பொசிஷனும் சரியில்லை, ஒரு அப்படியும் சரியில்லை, ஒரு மசில் கிரியேட் ஆகல. அதெல்லாம் பண்ணாத ஒர்க் அவுட் ஆகும் வந்து மாங்க மாங்க இதை பண்ணி. இங்க பாருங்க பல வருஷமா ஜிம்முக்கு போன கை எனக்கு ஜிம்ல ஒருத்தன் ஞாபகம் தானே. ஏன் என்ன ஜிம்ல ஒருத்தன் வருவான், சரி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவான், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. தெரியும் எல்லாம் தெரியும். என்ன விஷயம் சொல்றேன் கேளு. நாலு லாட்டு பை போட்டான். நான் கேட்டேன் அடுத்த நாள் வந்து ப்ரோ இன்னைக்கு என்ன ப்ரோ ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் சொன்னான் நான் வந்து இன்னைக்கு ஷோல்டரும் அண்டர் ஆர்மும் போடுறேன். அண்டர் ஆமா டே அது ஆக்சுவலா ஷோல்டரும் 4 ஆர்ம்ஸ், அண்டர் ஆர்மும் நீயா மென்ஸ் 2 வாங்கி கொடுங்க போட்டு கொடுத்துறாரு. அந்த மாதிரி ஆள் அது. அதுக்கு அதே என்னெல்லாம் கம்பேர் பண்ண நான் ஒரு கட்டத்துல இவர் தான் நினைக்கிறேன். அவன மாதிரி அண்டராம் பார்ட்டிதான் இருக்கு, வேற எங்கேயும் அடி வாங்கிட்டு இருக்கேன்டா. ஆனா இவன் என்ன ஒரு மசில் மட்டும் தான் பெருசா தவிர மீதி எந்த மசில் பெருசா ஃபுல்லாமே பெருசாயிட்டு இருக்குது இந்த மசில். அது ஜிம்மை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட் உள்ள வேலைக்கு சேர்ந்தால அப்படி இருக்கு. அடுத்ததா இப்ப நீங்க பாரு ஏய் இல்ல ஏய் பைத்தியம். அது இது எப்படி பண்ணணும் தெரியுமா? பண்ண அப்படி கிடையாது, இப்படி போய் ஃப்ரண்ட்ல போயா ஃபுல்லா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னவோ அவராத்தான் சுத்தும். வடிவேல் மாதிரி சுத்தும் போது காத்து அடமலை எதுவும் தெரியாது. ஊட்டி பாடுற மாதிரி நல்லா தூக்கம். டீயை குச்சா சேர்த்த நாயா எங்க அவரு தெரியலையே. ஐயோ அது வர இன்னும் பண்ணி செவத்துக்கிட்ட முத்தம் குத்துனுங்க. லிப் கிஸ் வச்சுங்கிறீங்க தம்பில ஏங்க நாங்க நாங்க கிஸ் வச்சு நல்லா இருக்குங்க. எதுக்கு அது என்ன பண்ணீங்க? ஆமா ஸ்ட்ரெச்சிங் ஒரு நாளைக்கே இப்படி இருந்தாங்க செம்ம டயர்டு. எப்படி டெய்லியும் வரீங்க? மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்துடலாம். சில பேசிக் திங்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜிம்க்கு நீ வர அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலரா சொல்ற மாதிரி இல்லையா? ரெகுலரா வரணும். அது எங்க இருக்கு? ஒரு நாள் வர 2 நாள் லீவ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இருக்கு. ரெகுலரா வரணும், அது ஒரு விஷயம் இல்ல. ரெண்டாவது ஒரு சிலர் வந்தவொடனே பாத்தீங்கன்னா வெயிட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா அப்படி எல்லாம் கிடையாது. வார்ம் அப் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். தம்பி அப்படிதான். அப்பதான் பாடியில பிளட் வந்து சூடாகும். அதனாலதான் என்னால தூக்க முடியலையா. ஸோ கரெக்டான ஆக்சிஜன் நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்பதான் ஒரு எனர்ஜி லெவல் வரும். இது நிறைய பேர் ஃபாலோ பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் மாங்கு நீங்க வெயிட் தூக்கினாலும் இந்த பேலன்ஸ் டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல. உனக்கே தெரியும் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு 3 வேளையும் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பயங்கர நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வந்துருச்சு. என்னாச்சு? பயங்கரமான ஜாயிண்ட் பெயின், முடி குத்துது. ஏதோ ஐ படத்துல ஒரு விக்ரம் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய மனுஷன் அந்த மாதிரி கலாய்க்காத வச்சிருக்கேன். அதனால பேலன்ஸ் டயட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து புரோட்டீன், கார்பு, விட்டமின்ஸ் இந்த ரிலேட்டட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே இப்போ ஜிம்ல ஜாயின் பண்றோம்னா அந்த ட்ரெயினர் கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். சோ அது பிரகாரம் இன்னைக்கு இருக்கவே இருக்கு, ChatGPT இருக்கு, போட்டோ எல்லாமே வந்துருது. சோ பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாட்டர். நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் கண்டிப்பா இன்டேக் இருக்கும். அப்பதான் டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். அப்பதான் மத்த விஷயங்களோட சேர்த்து இது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். இது எல்லாம் ஃபாலோ பண்ணனா மெயின் திங் 7 to 8 hours ஸ்லீப் இருக்கும். அதேங்க இந்த 7 to 8 hours அந்த நாய் விடிய ரீல்ஸ் பார்த்து 2 மணி நேரம் தூங்கிட்டே அந்த வீட்டுக்கு போகுது, வேலைக்கு போகுது. அப்புறம் ஒரு மட்டும் ப்ராப்பரா இல்லனா இந்த திங்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணவே முடியாது. இதுவெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான். இது எல்லாம் பண்ணாதான் அந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரி உள்ள வர முடியும். சோ ப்ரொஃபஷனலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் இன்னும் பில்டரும் கிடையாது, இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ எனக்கு ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு அதை மட்டும் நான் ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் சார். ஓகே என்ன இது போறான்
பாத்தீங்கல்ல மன்னது ஜிம்ல. இனிமே நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளும் ஜிம்முக்கு போறோம். டேய் பொய்ஷன் சரி தெரியாது. நான் வெளியே டீ கடையில டீ ஆர்டர் போட்டு குடிச்சுன்னு வந்துருங்க. இருக்குதுங்களாயா எப்ப பார்த்தாலும் டீ டீன்னத காபி சொல்லு போலாம் வாங்க காபி குடிக்கலாம். ஐயோ ஐயோ. பார்புக்கு அவனுக்கு வித்தியாசமே தெரியல. இது யார் இங்க இது யார் இங்க வச்சது? ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்குது. அவன் யாருன்னா வந்து என்ன ராடுக்குது நேற்று சக்கரம் என்னது வண்டியோட வீல் மாதிரி இருக்குது. சரி என்ன யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் வராங்களா எப்படி? ஆல் ஏஜ் குரூப் சீனியர் சிட்டிசன் கூட வராங்க. பரவாயில்லையாங்க. ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான்டா. மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. மார்க்கம் உண்டு பக்கத்து விட்டு சேர்ந்து மார்க்கம் பந்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஒர்க் அவுட் பண்றாங்க. காரணம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும்னு நினைச்சு வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உண்டு. கரெக்ட் தான்ல. ஓகேவா? ஆனா ஒரே ஒரு விஷயம், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க டொபாக்கோ ஆல்கஹால் கன்சப்ஷன் இருந்ததுன்னா அது மைண்ட் செட் போயிடும். யூஸ்லெஸ் வர்றதே இல்ல. ஒர்க் அவுட் பண்றது வேஸ்ட். கரெக்ட் தான். அந்த அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆக முடியாது சொல்ல போனா. அந்த மாதிரியான அதே ஒரு மைண்ட் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். இது வந்து ஒரு சில ஹாப்பினஸ்க்காக எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ஆகுதுன்னா இப்ப நைட் அடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையில ஒரு ட்ரௌசியா இருக்கும். ஒரு இங்க வர்ற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தாலுமே அந்த ஒரு எனர்ஜி இருக்காது. அது நீங்க சொல்றது ஒரு பக்கம் ஓகே தான். சரக்கு டொபாக்கோ அதெல்லாம் ஒரு சிலருக்கு சோத்தை கூட தின்னுபிட்டு அந்த நீ தின்னுபிட்டு வர முடியாதுங்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றது? என்னதான் சொன்னேன். இந்த வேலையை பாக்குறது நைட் ஆனாதான் மந்தி பிரியாணி. ஜிம்முக்கு போகும்போது சும்மா ஒரு 2 ஸ்பூன் நட்ஸ் இல்ல ஏதாவது பனானா சாப்பிட்டுலாம் நல்லா சோற போட்டு சாயந்தரம் ஆனாதான் மந்தி பிரியாணி பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் கண்ணுக்கு வருது. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்